கேரட் கேசரி எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஒரு கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. எவ்வளவு கேரட் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரியையும் கிஸ்மிஸையும் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற நெய்யில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டை அப்படியே போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. கேரட்டு சீக்கிரமே வெந்துடும் இந்த நெய்யில். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எவ்வளோ ரவை எடுத்துருக்கோமோ அந்த ரவைக்கு 3 மடங்கு தண்ணி. இப்போ கேரட்டும் ரவையும் ஈக்குவலாக எடுத்துருக்குறோம். ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு. இப்போ ரவைக்கு மட்டும் அளவாக நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. துளி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா கொதித்த உடனே சிம்முக்கு கொண்டு வந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டு இந்த ரவையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். ரவை நல்லா வேகிற வரைக்கும் விட்டுருங்க. ரவை வெந்துருச்சுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா அது கிளாஸ் மாதிரி வந்துடும். வெள்ளை வெள்ளையாக இல்லாமல் புளி புளியாக இல்லாமல் நல்லா கிளாஸியாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்துற வரைக்கும் அதை நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் அப்பப்போ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நெய்யை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா வெந்து வந்த உடனே இதுக்கு தேவையான அளவு சீனியை போடுங்க. முதல்ல சீனியை போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா ரவை வேகாது. நல்லா ரவை வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சீனியையும் கொஞ்சம் கலந்து டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் சீனி போட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது டம்ளரில் அளந்து போட்டிங்கன்னா சில சமயம் கூடிரும். அதனால் டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நெய்யும் பத்தாத மாதிரி இருந்தால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. சீனி பத்தலைன்னா சீனியையும் திரும்ப கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து இந்த டேஸ்ட்டும் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்த உடனே வறுத்து வச்சுருக்கிற அந்த கிஸ்மிஸையும் முந்திரியையும் இதில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கேரட்டை சீனியில் போட்டுக்கின்றதை விட இது மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடலாம்.